Praise the Lord. Hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எரேமியா 10ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வசனத்தை கேளுங்கள் என்று சொல்லி, பாபிலோனுடைய படையெடுப்பினால் ஏற்பட்ட பயத்தினால் மக்கள் தங்களை சுற்றியுள்ள நாடுகளில் உள்ள விக்கிரகங்களிடத்திலும் ஜோசர்களிடத்திலும் ஆபிகளிடத்திலுமாய் திரும்பினார்கள். தேவனை விட்டு விலகி போகினார்கள். இங்கே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த மெய் தேவன் கர்த்தர் என்பதை எரேமியா அறிவித்து மக்கள் மறுதளிக்கும் கிரியைகளை கண்டித்து சொல்கிறதான காரியங்களை இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படித்தான் எரேமியா அங்கே விசுவாசத்தை அறிக்கையிட்டார். பாபிலோனுடைய படையெடுப்பும் அதோடு சேர்ந்து வரும் அழிவும் மிக தெளிவானதாயும் உண்மையுள்ளதாயும் எரேமியாவுக்கு தெரிந்ததினால் நாடு கடத்தப்படும் நாட்களில் மக்கள் புலம்பின் வார்த்தைகளை திருப்பிட்டு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து எரேமியாவுடைய விண்ணப்பத்தையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துகிறனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன் என்று சொல்லி, கர்த்தாவே, என்னை தண்டியும், நானாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். 11ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை மீறப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனை தங்கள் கர்த்தராகி ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவதாக அவரோடு இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே தேவனும் அவர்களது தேவனாயிருந்து கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பதாகவும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பதாகவும் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் இங்கே இந்த உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி போகிறதை நாம் காண முடிகிறது. இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி எரேமியா சொல்கிறார். அதனால் இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் தென்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். இங்கே ஜனங்கள் எல்லாம் ஆண்டை விட்டு விலகி போனபடியினாலே ஜனங்களுடைய அக்கிரமங்கள் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே பிரிவினையை கொண்டு வந்து விட்டது. அதோடு மாத்திரமல்லாமல் எரேமியாவுக்கு எதிராகவும் சதித்திட்டம் தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியாவின் சொந்த ஊரான ஆனதோத் என்ற ஊரின் மனிதர்கள் எரேமியாவுக்கு எதிராக திட்டம் போட்டார்கள். சர்வவல்லவராகிய கர்த்தருக்கு எரேமியா உண்மையாக இருந்ததாலும் அவர்களுடைய பாவங்களை விக்கிரக ஆராதனையை வெளிப்படுத்தி கண்டித்ததினாலும் அவனை கொல்லும்படியான திட்டங்களை போட்டதை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் எரேமியாவோடு இருந்து உறுதியளித்து துன்பத்தின் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தை எரேமியா அறிவிக்கும்படியான கிருபையை காப்பாராட்டினார். 12வது அதிகாரத்திலே எரேமியாவுடைய வழக்கு வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பாடுகளையும் கொடுமைக்காரர்களின் செழிப்பையும் எரேமியா ஒப்பிட்டு பார்த்தார். அம்மக்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு தாமதமாவதை குறித்து குழம்பிக் கொண்டிருந்தார்.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உலக பிரகாரமான பரிசுகளையும் தண்டனையுமே மனதில் கொண்டிருந்ததினால் கொடுமையாளர்களுடைய வெற்றியை குறித்து குழப்பம் கொண்டார்கள். அது யோபின் புஸ்தகங்களில் நாம் பார்க்கலாம், சங்கீதங்களின் புஸ்தகத்திலும் நாம் பார்க்கலாம். ஆனாலும் இனியும் எளிமைக்கு வரப்போகும் பாடுகளை அவன் ஆனதோத்தில் ஆசாரியரிடமிருந்து அனுபவித்த பாடுகளோடு ஒப்பிடும்போது அன்றைய பாடுகள் ஒன்றுமில்லாததாய் தோன்றுகிறது. வரப்போகும் சோதனைகளை எதிர்நோக்க விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய நிலைமையிலே எரேமியா இருந்தார். மக்களின் புதுப்பிக்க முடியாத அழிவையும் ஆவிக்குரிய நிலைமையும் தேசத்தில் வரவிருக்கும் அழிவையும் எண்ணி தேவனே புலம்புகிற காரியங்களையும் நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய பதில் அப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் பாவங்களினால் ஏற்படைய விளைவுக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அளவில்லாத வேதனையும் துக்கத்தையும் அடைகிறார் என்பதை இந்த அதிகாரங்களிலே நாம் காண முடியும். இங்கே எரேமியா யோசியாவின் காலத்தை தரிசித்து சொல்லுகிற காரியத்தையும் 16ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே எரேமியா மேசியாவின் காலத்தில் தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு அவரை உண்மையாய் ஆராதிப்பார்கள். ஆனால் தேவன் மக்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறதான தேசம் அது பரம கானான் தேசம். இது ஒரு சமயமே உண்டாவதாக. ஆண்டவருடைய எச்சரிப்பு இங்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் அவர்கள் பரம கானானை சுதந்திரிக்க முடியும். வசனங்கள் எல்லாம் தியானிக்கும்போது சர்வ தேவன் நம்மோடு நம்மை நடத்துவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.